Hello students, welcome to our channel DK Centum Challengers. 12th Max Chapter 2 Complex Numbersல Example 2.18 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். Given the complex number z equal to 3 plus 2i. z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதோட வேல்யூ 3 plus 2i அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? Represent the complex numbers z, iz and z plus iz in the organ plane. இந்த z, iz, z plus iz அப்படின்ற மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஒரு ஆர்கன் பிளேனில் பிளாட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. So that these complex numbers form the vertices of an isosceles right triangle. நம்ம பிளாட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஐசோஸ்லெஸ் ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? z ஈக்குவல் டு, ஸோ இப்போது ஜட்டோடைய வேல்யூ நமக்கு கொஸ்டின்லேயே என்னன்றதை கொடுத்துட்டாங்க, 3 + 2i. அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? 3 + 2i. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? iz ஈக்குவல் டு i இன்ட்டு ஜட்டோடைய வேல்யூ நமக்கு என்ன? 3 + 2i. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3 + 2i. ஸோ இப்போ இந்த ஐயை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 3 × i 3i ப்ளஸ் i × 2i நமக்கு 2i². ஓகேவா? ஈக்குவல் டு 3i. i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் -1. அப்போது 2 × -1 நமக்கு -2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு z + iz. ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். அப்போது இந்த 3 + 2iயையும் 3i - 2ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் ரியல் பார்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 - 2 நமக்கு 1 + 2i + 3i நமக்கு +5i. ஓகேவா? இதுதான் z + iz. ஓகே, இப்போது இதை நம்ம ஆர்கன் பிளேனில் பிளாட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு இதனுடைய பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பாயிண்டில் எப்படி எழுதுறதுன்னு நமக்கு தெரியும். ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் நமக்கு என்ன? 3 கமா இமேஜினரி பார்ட் 2. ஓகேவா? ஸோ இப்படி தான் பாயிண்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரியல் பார்ட் இங்கே நமக்கு -2. ஓகேவா? அப்போ -2 கமா இமேஜினரி பார்ட் 3. ஸோ அதே தான் இங்கேயும் ரியல் பார்ட் நமக்கு 1 கமா இமேஜினரி பார்ட் +5. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஒரு ஆர்கன் பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்கன் பிளேன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நமக்கு ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன? 3, 2. ஸோ இது நம்ம ரஃபாகவே பிளாட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3, 2. ஓகே, ஸோ இது எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்? 3 + 2i அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பாயிண்டில் கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு -2, 3. அப்போது -2, 3 சம்பர் இந்த இடத்துல. அப்போது இது எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்? 3i - 2. நம்ம -2 + 3iன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ரியல் பார்ட் முன்னாடி எழுதணும் அப்படின்றனால. நெக்ஸ்ட்டு 1, 5. அப்போது 1, 5. ஓகே, இது எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்? 1 + 5i அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ட்ரையாங்கிள் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் தான் நம்ம ஐசோஸ்லெஸ் ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த சைடை நம்ம A, B, C அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிளை நம்ம ஐசோஸ்லெஸ் ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐசோஸ்லெஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐசோஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னா பித்தாகோரஸ் தியரமை இந்த ட்ரையாங்கிள் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போது இங்கே இது ரெண்டையுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்டையுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போது சைட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்ற சைடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாலே போதும். அதுதான் இந்த ஏபின்ற சைடு இல்லையா? ஓகே, இப்போது நம்ம ஏபின்ற சைடை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏபின்ற சைடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்.
டிஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் மைனஸ். அப்போது -2 + 3i மைனஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 + 2i. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். 3 + 2i -2 + 3i இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சைடு நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்போது ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? -2 + 3i. ஸோ இந்த மைனஸை நம்ம உள்ளே கொண்டு போகணும். அப்போது +3 × -1 நமக்கு -3. ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் ப்ளஸ் நமக்கு மைனஸ் ஆயிரும். அப்போ -2i. ஓகேவா? ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப். ஸோ ரியல் பார்ட் சால்வ் பண்ணணும். அப்போ -2 -3 நமக்கு -5 + 3i -2i நமக்கு +i. ஓகேவா? ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். √ ரியல் பார்ட் ஸ்கொயர் + இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு -5, அப்போ -5² நமக்கு 25 + இமேஜினரி பார்ட் நமக்கு 1, அப்போ 1² 1 தான். ஓகேவா? ஈக்குவல் டு √25 + 1 நமக்கு 26. ஓகேவா? ஸோ இதுதான் ஏபி அப்படின்ற சைடு √26. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிசி அப்படின்ற சைடை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது 3 + 2i -1 + 5i. அதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 + 2i. ஸோ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது -1 -5i. ஓகேவா? ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 - 1 நமக்கு 2, 2i - 5i நமக்கு -3i. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸனுடைய ஃபார்முலா √ ரியல் பார்ட் ஸ்கொயர் + இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு 2, அப்போ 2² 4 + இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு -3, அப்போ -3² 9. ஓகேவா? ஈக்குவல் டு √ 4 + 9 நமக்கு 30. ஓகேவா? ஸோ இதுதான் பிசி அப்படின்ற சைடு √13. ஓகே. நெக்ஸ்ட்டு ஏசி அப்படின்ற சைடு. ஏசி ஈக்குவல் டு, ஸோ இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது -2 + 3i -1 + 5i. 1 + 5i. ஓகேவா? ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப். ஸோ இப்போது சால்வ் பண்ணிக்கலாம். -2 + 3i. ஸோ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது -1 -5i இஸ் ஈக்குவல் டு -2 -1 நமக்கு -3 + 3i -5i நமக்கு -2i. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ நம்ம மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸுடைய ஃபார்முலா √ ரியல் பார்ட் ஸ்கொயர் + இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு -3, அப்போ -3² 9 + இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு -2, அப்போ -2² 4. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ 9 + 4 நமக்கு என்ன? 13. ஓகேவா? அப்போ √13. ஏசின்ற சைடும் நமக்கு √13 தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபின்ற சைடு √26. இந்த பிசியையும் ஏசியையும் பாருங்கள், ரெண்டுமே √13 தான். அப்போது இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா இல்லையா? கண்டிப்பாக ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா, ஏன்னா 2 சைடு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சின்ஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி, triangle ABC is an isosceles triangle. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ட்ரையாங்கிளா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பித்தாகோரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இதில் பித்தாகோரஸ் தியரம் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் கண்டிப்பாக ஹைப்போட்டனஸ் தான் லாங்கஸ்ட் சைடாக இருக்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏபின்றதான் நமக்கு √26, இதுதான் லாங்கஸ்ட் சைடாக இருக்குது. மிச்சம் ரெண்டுமே நமக்கு √13 தான். அப்போது பித்தாகோரஸ் தியரம் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா,
ஹைப்போட்டனஸை நம்ம ஏபியாக வச்சுக்க போகிறோம். அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பித்தாகோரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது இந்த சைட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம இதை வெரிஃபை பண்ணி காட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். அப்போது ஏபின்றது நமக்கு என்ன? ரூட் ஆஃப் 26 இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்றது நமக்கு என்ன? ரூட் ஆஃப் 13 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசின்றது நமக்கு என்ன? அதுவும் ரூட் ஆஃப் 13 தான் இந்த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நமக்கு 26 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 13. அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ இங்கேயும் 13 தான் இருக்கும். 26 ஈக்குவல் டு 13 + 13 நமக்கு 26 தான். ஸோ இப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சா? அப்போது இந்த ட்ரையாங்கிள் பித்தாகோரஸ் தியரமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, since triangle ABC satisfies the Pythagoras theorem, it is a right-angled triangle. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.